லாஸ்ட்டு ட்ரைமஸ்டருங்க. இன்னும் 3 வீக்ஸில் டெலிவரி. ஸோ வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் லைட்டாக ப்ரிப்பரேஷன் பண்ணியாச்சு. கோதுமை, கம்பு, கேழ்வரகு இது ஃபுல்லாக க்ளீன் பண்ணி கழுவி காய வச்சு அரைச்சி எடுத்து வந்து வீட்டில் வச்சுட்டா டெலிவரிக்கு அப்புறம் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு அதுதான் இப்போ நானும் என் அம்மாவும் ரெடி பண்ணிட்டு இருந்தோம். ஸோ ஈவினிங் போல் வந்து குழந்தைங்கள ஸ்கூல் வந்து கூட்டிகிட்டு வர டைம் ஆயிடுச்சு. நான் போய் மளிகை ஸ்டோரில் இருந்தேன். என் ஹஸ்பண்டை போய் கூட்டிகிட்டு வந்தார். குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வந்த உடனே வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணி தெளித்து கோலம் போட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ நான் வாசலில் கோலம் போடுறத பார்த்துட்டு அவள் வந்து ஃபுல்லாக அதை அப்சர்வ் பண்ணி ஞாபகம் வச்சு போகிறது ஒரு பெரிய டாஸ்க்கு. அது இல்லாமல் மெமரி பவரும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நானும் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன். ஸோ குழந்தைங்களுக்கு மில்க்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் எனக்கு ஈவினிங் போல் நட்ஸ் எடுத்துக்கிட்டேங்க. ஸோ வந்து ஈவினிங் போல் எப்போவுமே நட்ஸு, சுண்டல் இந்த மாதிரி ஏதாச்சும் நான் வந்து மாற்றி மாற்றி எடுத்துப்பேன். ஸோ 6 மந்த்துக்கு முன்னாடி வந்து நான் சங்கு சக்கரை கம்பல் எடுத்தேங்க. இது நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்து சொல்லுங்கள். ஸோ எனக்கு வந்து லைட்டாக ஈவினிங் போல் வந்து ஸ்வீட் கிரேவிங்ஸ் வந்துச்சுங்க. ஸோ ஸ்வீட் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சிம்லி உருண்டை தான் செஞ்சேன். எனக்கு இந்த உருண்டை ரொம்ப பிடிக்குங்க. அதுவும் நெய் ஊற்றி செய்வேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பார்க்கவே அப்படியே ஒரு மாதிரி நல்லா இருக்குங்க, ஜூஸியாக. ஸோ அது சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் போல் ஒரு சுண்டல் சாப்பிட்டுட்டு அன்றைக்கி டே வந்து ரொம்ப ஹெல்த்தியாகவே முடிஞ்சிடுச்சுங்க எனக்கு.